சங்கீதம் 66:16 வசனம். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். 19. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுவதாக. 14. என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். 13. சர்வாங்க தகன பலியோடே உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது, சர்வாங்க தகன பலிகளோடு கூட உமது ஆலயத்துக்குள்ள நான் பிரவேசிப்பேன். காரணம், கர்த்தர் என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்து செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லோருமாய் அப்படியே வேத புத்தகத்தை வைத்து விட்டு நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் ஒரு புதிய மாதத்தை கொடுத்து இருக்கிறார். கடந்த ஒரு மாதத்தில் இருந்து நம்மை ஒரு புதிய மாதத்துக்கு நல்ல உற்சாகமாய் நல்லா கடந்த மாதம் முழுவதும் தேவன் என்னை காத்தார் என்று சொல்லி நம்புறவங்க மாத்திரம், தேவன் தமது கரத்தை பிடித்து என்னை நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டுவதற்கு தேவன் பலன் தந்தாரே, நன்றி அப்பா. அவருடைய சமூகத்தில் இந்த முதல் நாள் ஆராதனை வந்து நிற்க அவர் எனக்கு கிருபை பாராட்டினாரே, நன்றி ஆண்டவரே. அப்ப நான் நல்லவனாக இருந்ததுனால, நான் ஜெபித்ததுனால, நான் உம்முடைய ஆலயத்துக்கு வந்ததுனால அல்ல ராஜா, உம்முடைய கிருபையினால கடந்து வந்த நாளெல்லாம் என்னை விட்டு விலகாமல் இருந்திரு, என்னை தள்ளாமல் இருந்திரு, என்னை காத்து கொண்டிரு, நான் அழிந்து போகாமல் ஆண்டவரே இன்றைக்கும் நான் நிலைத்து நிற்கும்படிக்காக உம்முடைய கிருபையை தந்தீரே ராஜா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கால்கள் தள்ளாடுதலுக்கு நீங்கள் ஆக்கினீர். அல்லது எங்களுடைய ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காத்தினீர். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்குகிற கொள்ளை நோய்க்கும் எங்களை விலக்கி காத்தீர். இன்றைக்கு குடும்பமாய் உம்முடைய சமூகத்தில் வர எங்களுக்கு உதவி செய்தீரே. தேவரீர் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. பாவிகளை நேசிக்க உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. பாவிகளின் மேல அன்பு செலுத்துகிற பரிசுத்தமுள்ள தேவன் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. உம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறதுல உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. உம்மை தேடி வந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ராஜரீகம் செய்கிற உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. மனுஷனால கூடாததை என் தேவனால செய்யக்கூடியவராயிருக்கிறீரே, உமக்கு ஒப்பானவர் இந்த பூமியில ஒருவரும் இல்லை ராஜா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை எழும்ப பண்ணுகிறவர், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்கள் காணாததை, அப்ப எங்களுடைய மூளையும் எங்களுடைய சிந்தனையும் யோசிக்காததை, நாங்கள் கரங்களால தொடாததை ஆண்டவரே எங்களுக்கு தரும்படிக்காக ஒரு புதிய ஆண்டுல, புதிய மாதத்துல, புதிய நாளில எங்களை கொண்டு வந்த உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. வானத்திலாகிலும் பூமியிலாகிலும் மனிதர்களுக்குள்ளே உயர்த்தப்படக்கூடிய நாமம், அந்த நாமம் அன்று வேறொரு நாமம் எங்களுக்கு இல்லை. அந்த நாமத்தை சொல்லி பாட போகிறோம். கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. நல்ல உற்சாகமாய் சத்தமாய் உமக்கு ஒப்பானவர் யார்? கரங்களை தட்டி ஆமென். பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே மீண்டுமாய் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? எல்லாரும் சந்தோஷமாய் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா.
உமக்கொப்பானவையா, உமக்கொப்பானவையா, இயேசுவே உமக்கொப்பானவையா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா, அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா. தூதர்களும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, தூதர்களும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருன்னு இந்த ஜனங்களை நேசித்திட, உம்மை போல யாருமே இல்லையே இந்த ஜனங்களை நேசித்திட. அவருக்கு ஒப்பானவர், உமக்கொப்பானவையா, உமக்கொப்பானவையா, இயேசுவே உமக்கொப்பானவையா, உமக்கொப்பானவையா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா, அல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவையா. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி, கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே, உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவையா, உமக்கொப்பானவையா, உமக்கொப்பானவையா. ஆமென், ஆமென், ஆமென். உமக்கொப்பானவையா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா. நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒப்பானவர். ஆமென். நிதமாய் உமக்கொப்பானவையா. வானத்திலும், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா, அல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர். கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவையா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். அவரை பார்த்து சொல்லுவோம், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவையா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா. உமக்கு உமக்கொப்பானவையா, உமக்கொப்பானவையா. தெய்வமே உமக்கொப்பானவையா, உமக்கொப்பானவையா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா. மெய்யாய் இருக்கிற தேவனே, ஜாதிகள் ஜனங்கள் நடுங்கும்படிக்கான மேலான நாமத்தை உடையவர் உமக்கு. வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவையா. கர்த்தருக்கு பயந்தவர்கள் உயர்த்தி துதிக்கிற நாமம் இயேசுவுக்கு ஒப்பான நாமம் யாருமே இல்லை. வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவையா, அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா. தூதர்களும் நம் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, தூதர்களும் நம் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, எங்களை நேசிக்க உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. நல்ல வாயை விரிவாய்க்கிறது. உமக்கொப்பானவையா, ஓ ஓ ஓ, உமக்கொப்பானவையா, உமக்கொப்பானவையா, உமக்கொப்பானவையா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா, அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா, அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா, அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவையா. புறஜாதிகள்
புறஜாதிகள் தேவத்தை வானத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், பூமியில இருக்கிற விக்கிரகங்கள் மூலமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, வானத்தில் இருக்கிறவைகளிலும் பூமியில இருக்கிறவைகளிலும் அவருக்கு ஒப்பான ஒருவரும் இல்லை. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, அவர் ஒருவரே மெய்யான தேவன், அவர் ஒருவரே உயிரோடு இருக்கிற தேவன், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று சொல்லி யாரெல்லாம் அறிகிறார்களோ அவர்கள் வானத்துல தேட மாட்டாங்க, அவங்க பூமியில தேட மாட்டாங்க, மாறா வசனத்துல தேடுவாங்க. வசனத்தின் மூலமாய் வார்த்தையாய் வெளிப்பட்ட அவர் ஒருவரே தேவன், தூதர்களால அல்லேலூயா ஆராதிக்கப்பட்ட தேவன். இன்றைக்கு அவருடைய தூண்களாக இருக்கிற நம்மை கொண்டு அவர் ஆராதனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். நல்ல கரையை தட்டி நன்றி செலுத்துங்க. கடந்து வந்த நாட்களில செங்கடலை உங்களுடைய வாழ்க்கையில பிரித்தார். அல்லேலூயா, செங்கடலை உங்களுடைய வாழ்க்கையில பிரித்தார். எரிகோ கோட்டைகளை உங்களுடைய வாழ்க்கையில உடைத்தார். அல்லேலூயா, கண்மலையை பிளந்து நீங்கள் எப்போதெல்லாம் தாகத்தோடு கண்ணீர் வடித்தீங்களோ அப்பொழுதெல்லாம் அவர் உங்களுக்கு தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு நீரோடையாக வந்து இருக்கிறார். நல்ல கரையில தட்டி நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இதோ கடந்த மாதம் எங்களை கண்ணீர் மணி போல காத்து ராஜா, ஒரு புதிய மாதத்துல எங்களை சமாதான தாபரங்களில வசிக்கிறபடியாக நாங்கள் அல்லேலூயா உம்மை ஆராதிக்க, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு துதிக்க, உம்முடைய நாமமே எங்களுக்கு அதிசயம் என்று சொல்லி நாங்கள் பாடி உம்மை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்தீரே. விசுவாசத்தோடு சொல்லுவோம், கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களில் தாகம் தீர்த்தி, உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவி, உங்கள் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவி. உமக்கு பானவையா, உமக்கு பானவையா, ஜீசஸ் உமக்கு பானவையா, உமக்கு பானவர், உமக்கு பானவையா, மீனமாய் உமக்கு பானவையா, உமக்கு பானவையா, உமக்கு பானவையா, உமக்கு பானவையா. வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவையா, அல்லேலூயா, வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு பானவையா. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ, செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்றும் வாக்கு, அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது. அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் சொல்லியும் தவறாத தேவன். உமக்கு பானவையா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, உமக்கு பானவையா, இயேசுவுக்கு ஒப்பானவர் யாருமே இல்லையே. உமக்கு பானவையா, வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவையா, அல்லேலூயா, வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவையா, உமக்கு பானவையா, உமக்கு பானவையா. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வமே, எங்களை மகிமைப்படுத்துகிற தேவனே, எங்களுக்காக யாவற்றையும் செய்கிறவரே, ஆமென் ஆமென். உமக்கு பானவையா, அல்லேலூயா, வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவையா. தூதர்களும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே, ஒவ்வொரு நாளும் தூதர்களும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திரே, உம்முடைய ஜனங்களை நேசிக்கிறதுல உம்மை போல யாருமே இல்லையே. இந்த ஜனங்களை நேசித்திரே. நல்ல உற்சாகமா சொல்லுங்க, உமக்கு பானவையா, 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 உமக்கு பானவையா. வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவையா, அல்லேலூயா, வானத்திலும் பூமியிலும் உமக்கு
வானத்திலும் ஆமென். பூமியிலும் ஆமென். உமக்கொப்பானவையா. ஆமென். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வானத்தின் கீழே பூமிக்கு மேல மனுஷருக்குள்ள அல்லேலூயா எந்த நாமமும் இல்லையா. அது இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மாத்திரமே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஜனங்களாக நாம் வந்திருக்கிறபடினால பாக்கியவான்களாக இருக்கிறோம். அந்த நாமமே உங்களை மீட்டு கொண்டது. அந்த நாமமே உங்களுடைய ஆபத்துல உதவி செய்தது. அந்த நாமமே உங்களுடைய கண்ணீரை துடைத்தது. கரைகளை தட்டி நன்றி செலுத்துங்க. அந்த நாமம் தான் உங்களுடைய வியாகுலங்களை எடுத்து போட்டது. அந்த நாமம் தான் உங்களை உயர்த்தினது. அந்த நாமம் தான் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவருடைய புத்திர சுவிகார பாத்திரமாய் அல்லேலூயா புத்திர சுவிகாரத்தின் பிள்ளைகளாக அவருடைய நாமமே நம்ம ஏற்றுக்கொண்டது. அந்த நாமமே யெகோவா என்ற நாமம், அந்த நாமமே இயேசு என்ற நாமம். நல்ல கரைகளை தட்டி அந்த நாமத்துக்கு நிகரான நாமம் இந்த பூமியிலும் சரி, இந்த வானத்திலும் சரி, மனுஷருக்குள்ளேயும் சரி, நம்ம கண்களால் காணாத யாதொரு விக்கிரகத்துக்கும் கொடுக்கப்படவில்லை. அவருடைய மகிமையை விக்கிரகத்திற்கும் அவருடைய புகழ்ச்சிகளை எந்த மிருகத்துக்கும் அவர் கொடுக்காமல் தமக்கென்றே அந்த நாமத்தை வைத்திருக்கிறார். அந்த நாமமே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அந்த நாமத்திற்கு மாத்திரமே ஜாதிகள் நடுங்கும் ஐயா. அல்லேலூயா. அந்த நாமத்தையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாமம் அல்லாமல் எங்களுக்கு வேறொரு நாமம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து இருக்கிறோம். அந்த நாமத்தினால தான் எங்களுக்கு ஜெயம். அந்த நாமத்தினால தான் எங்களுக்கு வெற்றி. அந்த நாமத்தினால தான் எங்களுக்கு எல்லா புகழ்ச்சியும். மனுஷன் மேட்டிமையும் பெருமையும் புகழ்ச்சியும் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. சங்கீதக்காரன் அதனால் சொல்லுகிறார் 71வது சங்கீதத்தில், நானும் எப்பொழுது நம்பிக்கொண்டிருந்தேன், மென்மேலும் உம்மை துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும். அவைகளுடைய தொகைகள் அது எண்ணிக்கைக்கு அடங்காதவைகளாக இருக்கிறபடினால அதன் தொகையை நான் அறியேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். ஆண்டவரே, என்னுடைய சிறு வயது முதல் எனக்கு நீர் போதித்து வந்தேன். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை நாங்கள் அறிவித்து வந்து இருக்கிறோம். எப்போது நாங்கள் உண்மையை நம்பிக்கொண்டிருப்போம். நல்ல உற்சாகமாய் கரைகளை தட்டிக்கொண்டு உங்களை பத்தி தான் பாடின்னு இருக்கிறீங்க. அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். அவரை பார்த்து சொல்லுங்க. நீதானே என் துணையானி, என் கேடகமும் நானே. நீதானே என் துணையானி, என் கேடகமும் நானே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். சொல்லுவோம். உம்மை நம்புவேன், நான் அறிக்கை 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 செய்வோம். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அறிக்கை செய்வோம். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை.
காரணம் காரணம் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தும் உம்மை நம்புவேன். ஆமென். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தும் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் தினம் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. விசுவாசத்தோடு சொல்லலாமா? ஆகாயத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். ஏல் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். எல்லோக்கே ஏல், எல்லோக்கே ஏல், எல்லோக்கே உம்மை துதிப்பேன். எல்லோக்கே ஏல், எல்லோக்கே ஏல், எல்லோக்கே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரட்டிப்பான நன்மைகள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரட்டிப்பான நன்மைகள் எனக்கு தந்தீர். எல்லோக்கே ஏல், எல்லோக்கே ஏல், எல்லோக்கே உம்மை துதிப்பேன். எல்லோக்கே ஏல், எல்லோக்கே ஏல், எல்லோக்கே உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானீர், என் கேடகமும் ஆனீர். நீதானே என் துணையானீர், என் கேடகமும் ஆனீர். என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. எல்லோக்கே ஏல், எல்லோக்கே ஏல், எல்லோக்கே உம்மை துதிப்பேன். எல்லோக்கே ஏல், எல்லோக்கே ஏல், எல்லோக்கே உம்மை துதிப்பேன். எல்லோக்கே ஏல், எல்லோக்கே ஏல், எல்லோக்கே உம்மை துதிப்பேன். எல்லோக்கே ஏல், எல்லோக்கே ஏல், எல்லோக்கே உம்மை நம்பும், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. உம்மையே நம்பியிருப்பேன். நம்மை காண்கிற தேவனும் அன்பை நமக்காக நம்பும் யாவற்றையும் நான் செய்கிற தேவனும் பாக்கியவான். நம்மோடு கூட இருக்கிறபடினால அவரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் அழிந்து போவது கிடையாது. அவரை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் அல்லேலூயா எல்லா சூழ்நிலையிலும் செழித்து நிற்கிற சீயோன் பர்வதங்களைப் போல அவர்கள் நிலைத்து நிற்பார்கள். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவான். நம்பியிருப்பேன். நீங்களும் நானும் தான் பாக்கியவான். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், மந்தையே நம்பியிருப்பேன். நல்ல நல்ல கரைகளை தட்டி நன்றி செலுத்துங்க. நம்முடைய வாய் நாள்தோறும் அவருடைய புகழை சொல்லணும். அவர் செய்த நன்மைகளை பாட்டினால பாடி ஜனங்கள் மத்தியில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். சிறு வயது முதற்கொண்டு நம்மை போதித்தவர். தாயின் கருவில உருவாவதற்கு முன்னதாகவே
நம்மளுடைய கருவையுடைய கண்கள் கண்டது, நம்மை பெயர் சொல்லி அழைத்தது. இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கூப்பிட்ட பொழுதெல்லாம் வந்தவர். நல்ல கரையில தட்டுங்க, நல்ல கரையில தட்டி நன்றி செலுத்துங்க. சும்மா இருக்காதீங்க, உங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. கடந்து வந்த நாட்கள் எல்லாம் தேவன் உங்களை எப்படி கருத்தாய் நடத்தி கொண்டு வந்தார். கரவல் ஆட்டை நடத்தி கொண்டு வருவதை போல தம்முடைய இடுப்பிலே வைத்து நம்மை சுமந்து கொண்டு வந்தார். நம்மை மார்போடு அனைத்து தாளாட்டு பாடி நம்மை தூங்க வைத்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தவர். தாயும் தகப்பனும் நம்மை கைவிட்ட போதெல்லாம் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி வந்தவர். ஆபத்து காலத்துல எனக்கு துணையா இருந்தவர், உங்களுக்கு துணையா இருந்தவர். அவரை நம்புகிறவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் செழித்து இருக்கும்படிக்காக அவருடைய கிருபை சூழ்ந்து கொண்டு இருக்கமே. இஸ்ரவேலை எருசலேமை சூழ்ந்து மலைகள் இருக்கிறதை போல ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களையும் என்னையும் சூழ்ந்து அவருடைய கிருபை என்கின்ற மலை சூழ்ந்து இருக்கிறது. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் நல்ல உற்சாகமான விசுவாசத்தோடு கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உண்மைதான் ஆண்டவரே. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். அறிக்கை செய்வோம். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. குற்றப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன் ஏன் எல்லோக்கே ஏன் எல்லோக்கே ஏன் எல்லோக்கே இன்னும் 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 துதிப்பேன். ஏன் எல்லோக்கே ஏன் எல்லோக்கே ஏன் எல்லோக்கே உம்மை நம்பி உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. தயவென்னை அவருடைய சமூகத்தை நம்பி வந்திருக்கிறோம். நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. தயவென்னை சொல்லுங்க. வெறுங்கையாய் வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரட்டிப்பான நன்மைகள் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரட்டிப்பான நன்மைகள் எனக்கு தந்தீர். எல்லோக்கே 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 உம்மை 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 ஆமென். எல்லோக்கே எல்லோக்கே உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். விசுவாசிக்கில் சொல்லக்கூடிய வார்த்தை அசையாமல் இருப்பேன். நான் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்னேல் நினைத்து அறிக்கை செய்யுங்க. நல்ல கையை வச்சு சொல்லுங்க. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்னேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். ஓஹோ. முடிவு பரியந்தம் மரணத்தின் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அவருடைய சமூகத்துல வந்து நின்று அன்பை நம்பும் நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடிய அன்பையே நம்மை போல ஒரு பாக்கியமுள்ள ஜாதி, பாக்கியமுள்ள ஜனம் இந்த பூமியில வேற எங்கும் கிடையாது. காரணம் இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக, நித்திய ஜீவனுக்கென்று முன்குறிக்கப்பட்டவர்களாக, அவருடைய வித்துக்களாக இருக்கிற, அவருடைய வாரிசுகளாக இருக்கிற, அவர்கள் மூலமாய் மகிமை அடைந்து கொண்டிருக்கிற தேவன். அல்லேலூயா. உங்களை என்னையும் பார்க்கும் பொழுது பாக்கியமுள்ள என்னுடைய மகன், பாக்கியமுள்ள என்னுடைய மகன், பாக்கியவதி, பாக்கியவான் என்று சொல்லி நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்னை மரியாள் இப்படியாக சொன்னார்களே, தாழ்மையில ஏழ்மையில அடியேனை நினைவு கூர்ந்தாரே. இதோ இது முதற்கொண்டு எல்லா ஜாதிகளும் எல்லா ஜனங்களும் என்னை பாக்கியவதி என்று சொல்லுமே என்று சொன்னாங்களே. அப்படித்தான் நீங்களும் நானும் சாட்சி சொல்லணும்.
தாழ்மையில, ஏழ்மையில, பாவத்துல இருந்த நம்மை தேவன் தயவாய் நினைவு கூர்ந்தாரு, தயவாய் நினைவு கூர்ந்தாரு. நீ பாக்கியவான், நீ பாக்கியவாள் என்று சொல்லி உங்களையும் என்னையும் அவர் கோக்கிட்டாரு, உங்களை என்னையும் அழைத்தாரு இல்லைங்களா? நல்ல கரையில தட்டி சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் பாக்கியவான். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்ல, பாக்கியவதி. சொல்லுங்க, நான் பாக்கியவான். சொல்லுங்க, சொல்லுங்க, நான் பாக்கியவதி. சொல்லுங்க, சொல்லுங்க, நல்ல சிரிச்ச முகமா சொல்லுங்க, பாக்கியவான், நான் பாக்கியவான். சொல்லுங்க சகோதரனே, சகோதரி, நீங்க பாக்கியவார்கள், நீங்க பாக்கியவாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை தந்தவர் உங்களை அதிகமாய் அவர் நேசிக்கிறார். அந்த அப்பாவை நேசிக்க எத்தனை பேர் ஆசையா வந்திருக்கிறீங்க? கல்வாரி சிலுவையில் பெற்றெடுத்த உங்களுடைய ஒரே ஒரு தகப்பன், அவரை நேசிக்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? ஆர்வமாய் அவரை நேசிக்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்களேன். அப்பா, கல்வாரி சிலுவையில் பலியாகி எங்களை மீட்டு கொண்டதற்கான நோக்கம் உண்டு, அதற்கான ஒரு காரணம் உண்டு ஆண்டவரே. நாங்கள் உம்மை பாடணும், நாங்கள் உம்மை துதிக்கணும், உம்முடைய கிருபைகளை அநேகருக்கு நாங்கள் அறிவிக்கணும். அதுதான் நாங்கள் உமக்கு கொடுக்கிற புகழ்ச்சி பலி. எங்கள் இருதயம் உடைந்த பொழுதெல்லாம், எங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்த பொழுதெல்லாம், அன்னாலை நினைவு கூர்ந்ததை போல எங்களையும் நினைவு கூர்ந்து உம்முடைய வலது கரத்தினால, உம்முடைய கை விரல்கள் எங்கள் கண்ணீரை தொட்டது ராஜா. அந்த கண்ணீருக்கு பலன் இல்லையோ என்று சொல்லி நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். அந்த கண்ணீர் உலகத்தாருடைய கண்ணீரை போல வீணாய் போகுமோ என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் உம்முடைய பரிசுத்த கரங்கள் அந்த கண்ணீரை சேர்த்து வைத்து அந்த கண்ணீருக்கு மேலாய் பதில் தந்து எங்களை உற்சாகப்படுத்தினது, எங்களை உயர்த்தினது. அந்த அன்பை நாங்கள் நேசித்து இந்த பாடலை பாடி உம் நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம். பார்த்து சொல்லுங்க, அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். எப்போதும் உம் புகழ்தானே என் நேரமும் ஏக்கம்தானே.
இருதயத்தின் மேல கையை வச்சு சொல்லுங்களேன். கையை வைங்க, பயப்படாதீங்க. உங்கள் இருதயத்தின் மேல கை வச்சு சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த வரிகளை உண்மையாய் பாடுறீங்க? எத்தனை பேர் உண்மையாய் பாடுறீங்க? இந்த வார்த்தைகளை ஆர்வமாய் கேட்கும்படிக்காக அகிலத்தையும் உண்டாக்கின ஆண்டவர் உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுங்களா? உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார், என் மகன், என் மகள், என் பிள்ளை, என் சொத்து, என் சொந்தம். அது சொல்லுது, அப்பா நான் உண்மை நேசிக்கிறேன், அப்பா நான் உண்மை நேசிக்கிறேன். எப்போ நேசிக்கிறேன்? நீங்க எனக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தா நான் நேசிக்கிறேன். ஆண்டவரே, நான் ஆபத்து இல்லாமல் இருந்தா உண்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமா இருந்தா நேசிக்கிறேன். ஆண்டவரே, நான் சுகத்தோடு இருந்தா உண்மை நேசிக்கிறேன். இல்ல, ஆண்டவர் சொல்றார், உறவோ பொருளோ வல்ல தூதனோ கண்களால காண்கிறதோ எதுவுமே அவரை நேசிக்கிறதே உங்களையும் என்னையும் விட்டு பிரிக்காமல் இருக்கிற அந்த ஒரு நாள் தான் நம்ம எல்லாரும் இந்த பாட்டை பாட வேண்டிய ஒரு நாள். அப்ப அந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இருக்குன்னு சொன்னா நீங்க தான் பாக்கியவான்கள். நல்ல கரங்களை தட்டுங்களேன், நல்ல கரங்களை தட்டுங்களேன், நல்ல கரங்களை தட்டுங்க. இப்ப இருதயத்துல ஒரு உறுதியோடு சொல்லுங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே நான் உம்மை விட்டு விலகி ஓடாமல், எந்த ஒரு சூழ்நிலை உங்கள் சமூகத்தை விட்டு நான் தள்ளாமல், எந்த ஒரு சூழ்நிலை நம்முடைய ஆராதனை வந்து நிற்காமல், ஆண்டவரே உம்மை நேசிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது ஆண்டவரே. காரணம், பரலோகத்தின் மகிமைகளை எல்லாம் எனக்காக இழந்து இந்த பாவியாகிய என்னை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவிகளிலும் பிரதான பாவிகளாக இருக்கிற என்னை தேடி இந்த பூமிக்கு வந்தீங்களே, அந்த அன்புக்கு நிகராக நான் எண்ணத்தை செலுத்த முடியும்? என்னுடைய கண்ணீரை எல்லாம் துடைத்து என்னை மன்னித்து மறந்த அந்த தாய் உள்ளத்தை நான் நேசிக்காமல் அன்பு செய்யாமல் இந்த உலகத்தில் நான் 100 வயது வாழ்ந்தாலும் அதை வீண் என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை செய்து கண்ணீர் துடைக்கும் காருண்யமே, கண்ணீர் துடைக்கும் காருண்யமே, மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே, என் கண்ணீர் துடைக்கும் காருண்யமே, மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே, விண்ணக பேரின்பமே, அப்பா விண்ணக பேரின்பமே, அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன் இயேசு அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன், உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையாப்பா, உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா, என் நேசன் நீர்தானையா ஐயா, இபினேசர் நீர்தானையா, என் நேசன் நீர்தான் இபினேசர் ஐயா, இபினேசர் நீர்தானை. கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து சொல்லுங்க, அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன், இயேசு அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரையா, என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, ஒளியாய் வந்தீரையா ஐயா, ஒளியாய் வந்தீரையா, ஒளியாய் வந்தீரையா ஐயா, ஒளியாய். வந்தீர் கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை, அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன், அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அப்பா உம்மை ஒரு கைதியை போல நேசிக்கிறேன் அவரை சிறைப்பிடித்துக் கொண்டு போன பொழுது
அவர் யாரையெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தாரோ அவர்கள் விட்டு விலகி போனார்கள். தாய் தூரத்தில் நின்று கொண்டிருந்தார். சகோதரர்கள் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. உங்களுக்காக என் ஜீவனையும் தருவேன் என்று சொன்ன பேதுருவும் யார் என்று தெரியாமல் மறுதலித்து விட்டு போனான். அற்புதங்களை அதிசயங்களை செய்ய தேவனிடத்திலிருந்து வரங்களை பெற்றுக்கொண்ட யூதாஸ் கூட அவரை காட்டி கொடுத்து விட்டு போனான். கல்வாரி சிலுவையில கல்வர்களுக்கு நடுவில் நேசிப்பதற்கு யாரும் இல்லாமல் தனிமையா இருந்த அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஏக்கத்தோடு உங்களை பார்த்து கேட்கிறார். தாகத்தோடு உங்களை பார்த்து கேட்கிறார். இந்த மகனே, இந்த மகளே, நீ என்னை நேசிக்கிறியா? உண்மையாய் நீ என்னை நேசிக்கிறியா? உன்னுடைய அன்பையெல்லாம் எனக்கு நீ கொடுப்பியா? உன்னுடைய வாழ்க்கையில நான் எத்தனாவது இடத்துல இருக்கிறேன்? சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, இயேசு கேட்கிறார். இந்த பாடலை பாடி நீங்க ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்க வாழ்க்கையில நான் எத்தனாவது இடத்துல இருக்கிறேன்? ஏதோ ஒரு நெருக்கடி, ஏதோ ஒரு பிரச்சனை, என்னுடைய சீடர்களை போல என்னை தள்ளி நின்று பார்க்குறீங்களா? கருவுல 10 மாதம் சுமந்தெடுத்த தாய் கூட என் அருகில வர முடியாதபடிக்கு தூரம் நின்று பார்த்தாங்களே, அப்படி பார்த்துட்டு நேசிக்க போறீங்களா? அல்லது என் அருகிலே வந்து நின்று